கூடி வந்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் கூட எடுத்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, அருமையான இந்த வார்த்தை முதல் நாளிலே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் ஆயுஷ் நாட்களையும் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கும்படியான மேலான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக தேவனிடத்திலே ஆயுஷ் நாட்களை பெற்றிருக்கிற நாமும் கூட நம்முடைய வாழ்நாட்கள் இந்த பூமியிலே தேவன் நிர்ணயித்திருக்கிற வரைக்கும் நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக வாழ வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு நாம் இந்த உலகத்திலே பயந்து வாழ்ந்தால் நம்முடைய மறுமையின் காலத்திலே தேவனோடு சேர்ந்திருக்கும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனோடு சேர்ந்திருக்கும்படியான அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆக அந்த சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்டதான தேவனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நமக்கு அவசியம். நாம் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்தால் மாத்திரம்தான் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்மால கேட்க முடியும். அப்படி கேட்கும் போது மாத்திரம்தான் எது தேவனுக்கு பிரியமானது என்பதை நம்மால் என்ன செய்ய முடியுமா? தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் அதன்படி கீழ்ப்படி நம்மாலே நடக்க முடியும். அது அருமையான ஒரு சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்வோம்? பயன்படுத்திக் கொள்வோம். கருமையானவளே, இந்த வேளையில கூட சற்று நேரம் வேத வசனங்களை ஆராய்ந்து நம் கர்த்தருடைய பந்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை இந்த வேளையிலே நாம் வாசிக்கலாம். அவர் வாசிங்க. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புற ஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. இந்த ரோமருக்கு எழுதின புத்தகமானது விசேஷித்த வண்ணமாக புறஜாதி மக்களுக்காக எழுதப்பட்டதான ஒரு புத்தகமாக இருக்கிறது. அங்கு யூதர்கள், இஸ்ரவேலர்கள், புறஜாதிகள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், விருத்த சேதனம் பண்ணாதவர்கள் என்ற பிரிவினைவாதிகள் மத்தியிலே இருக்கிறதான ஒரு குழப்பங்களையும் ஒரு சூழ்நிலைகளையும் அப்போஸ்தலர்கள் போல் தன்னுடைய மனதிலே வைத்து எழுதப்பட்டதான ஒரு உன்னதமான ஒரு புத்தகமாக தான் இந்த ரோமருக்கு எழுதுறதான புத்தகமானது இருக்கிறது. நீங்கள் முழுவதும் இதை படிப்பீர்களால் அநேக இடங்களை அவர் பதிவு செய்திருக்கிறது. புறஜாதிகளை குறித்து பதிவு செய்வதான ஒரு காரியத்தை நம்மால காண முடியும். எனக்கு பிரியமானவர்களே, அவர் அடிமை, சுயாதீனன், ஆண், பெண், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், விருத்த சேதனம் பண்ணாதவர்கள், புறஜாதியார்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்கிறதான இந்த வித்தியாசமான காரியங்களே அதிகமாகவே இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த ரோமருக்கு எழுதின புத்தகமாக இருக்கிறது. அது இங்க அப்போஸ்தலர் பவுல் ஆரம்பிக்கும் பொழுது 24வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்து என்ன செய்திருக்கிறார் என்றால் நம்மை அழைத்திருக்கிறாரே. அப்ப இந்த அழைப்பு யூதருக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளிடத்திலிருந்து கூட என்ன இருக்குது? வந்திருக்கிறது என்கிறதான ஒரு சுவிசேஷத்தினுடைய ஒரு பணியை, ஒரு சுவிசேஷத்துடைய ஆரம்பத்தை அப்போஸ்தலர் பவுல் இங்கே பதிவு செய்கிறது 24வது வசனமாக இருக்கிறது. அப்போ இந்த புறஜாதிகள் என்பவர் எப்படி இருந்தோம் என்றால் தேவன் அற்றவர்களாக இருந்தார்கள், தேவனை சாராதவர்களாக இருந்தார்கள். இதனுடைய தேவன் என்று சொல்லக்கூடியதான அந்த மகிமையை அவர்கள் பெறாமல் இருந்தார்கள். அதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தேவனிடத்துல அவர்களுக்கு பங்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் வாயிலாக எல்லாற்றும் மாற்றிவிட்டார் என்கிறதான அந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரின் மத்தியிலும் வெளிப்படையா பேசுகிறார். எப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே பேதுரு எழுந்து சுவிசேஷத்தை வெளிப்படையாக பேசினாரோ, அது போல இந்த சுவிசேஷமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பது வெறும் இஸ்ரவேலுக்கும் யூதருக்கும் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் அது சமமாக இருக்கிறது என்கிறதான ஒரு சுவிசேஷத்துடைய ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார்.
அதைதான் ஒப்பிடும் விதமாக இங்கு சொல்லுகிறார். யூதரிலிருந்து மாத்திரமல்ல, அவர் புறஜாதிகளிலும் இருந்து என்ன செய்திருக்கிறார்? நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அழைப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை முதலாவது பவுல் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அடுத்து இரண்டாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புற ஜாதியாரா இருந்து, அது எப்படி என்கிறதான ஒரு விளக்கத்தை அப்போஸ்தலர் பவுல் வந்து கொடுக்கும் பொழுது, மாம்சத்தின்படி புற ஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேவனம் முடியவர்களால் விருத்த சேவனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் மாம்சத்தின்படி புற ஜாதியாராய் இருந்து, எது பிரிக்கிறது? இவன் யூதன், இவன் கிரேக்கன், இவன் இஸ்ரவேலன், இவன் புறஜாதியன் என்று பார்க்கும் பொழுது மாம்சத்தினுடைய பிறப்பு அங்கே பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினால செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால், என்னது? மாம்சத்தின்படி கையினால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் உடையவர்களால், இஸ்ரவேலர்கள் அவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், அவர்கள் தான் புறஜாதி. அப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாத பராவரை பார்த்து பேசுகிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு சுவிசேஷம் இருக்கிறா என்கிற ஒரு கேள்விக்குறி அங்க இருந்து கொண்டிருந்தது. அப்ப பவுல் சொல்றாரு, ஐயா, அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, அவர் புறஜாதியாரிடம் இருந்து அவர் அழைத்திருக்கிறார். ஆக இந்த சுவிசேஷத்துடைய ஒளி எல்லா மனிதர்கள் மீதும் பிரகாசிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் என்பது வெறும் இஸ்ரவேலுக்குள்ளே அடங்கியிருக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. எல்லா மனிதரும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறபடினாலே இவன் புறஜாதியான் என்று ஒருவரும் ஒதுக்கி வைக்க கூடாது. அதனால் 11வது வசனம் சொல்லுகிறார், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள், தொடர்ந்து வாசிங்க, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும். எப்படி இருந்தோம்? அக்காலத்திலே மாம்சத்தின்படி புறஜாதிகளாய் இருக்கும் பொழுது, அவர் ஒதுக்கி வைத்திருக்கும் பொழுது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்த நீங்கள் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். எப்படி இருந்தோம்? இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். வாக்குத்தத்தத்துடைய உடன்படிக்கைக்கு கூட நாம் அந்நியராக இருந்திருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவனுடைய மரணம் வரவில்லை என்றால் இன்றைக்கும் நாம் எப்படி இருப்போம்? ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாகவே இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய சுவிசேஷத்துடைய ஒளியை பாருங்கள் நீங்கள், எனக்கு அருமையானவர்களே. எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு ரட்சிப்பை ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் விரோதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். வெறும் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாக எண்ணப்பட்டதான ஒரு சூழ்நிலையை மாற்றி இங்க மேல மேல வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவை சேராதவராக இருந்தீர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம். எதுக்குமே நம்ம சேராதவராக இருந்தோம், எதுக்குமே நம்ம சேர்த்து கொள்ளப்படாதவர்களாக இருந்தோம், சொல்லப்படால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். வாசிங்க, நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமா இருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நாம எப்படி இருந்தோம்னா இப்படிதான் இருந்திருக்கிறோம். நாம இன்னைக்கு ஈஸியா எளிதாக வந்ததான இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலே நாம் பெற்றுக்கொண்டிருக்க இந்த ரட்சிப்புடைய மகிமை எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை என்று உலகத்தில் இருக்கிற எந்த மக்களும் என்ன செய்வதில்லை என்றால் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை. பவுல் விளக்கி காண்பிக்கிறார், புறஜாதிகள் என்பது யார் என்றால் அவர்கள் பிரித்திருந்தார்கள், அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள், அவர்கள் உலகத்திலே தேவன் அற்றவர்களாக இருந்தார்கள், அவர்கள் உடன்படிக்கைக்கு சேராதவர்களாக இருந்தார்கள். எப்பேற்பட்ட ஒரு இடத்துல நாம தள்ளி வைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். இப்படி எல்லாம் இருந்தவர்கள் தான் புறஜாதி. அடுத்து சொல்றாரு 13வது வசனம், இப்படி எல்லாம் இருந்த உங்களை தான், யாரை? நம்மை. இப்படி எல்லாம் இருந்த நம்மை புறஜாதிகளை அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, முன்னே தூரமாக இருந்த நீங்கள், ரொம்ப வெகு தூரமாக இருந்த நாம
காரணம் எபேசியர் 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். இந்த சுவிசேஷம் என்று ஒன்று வரவில்லை என்றால் இன்றைக்கு புறஜாதி மக்கள் இன்றைக்கு தூரமா நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையை தான் இருந்திருப்பார்கள். பவுல் சொல்லுகிறார், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், மரணம் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக 3ஆம் நடந்த இந்த உயிர்த்தெழுதலின் வாயிலாக இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தூரமாய் எங்கேயோ இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் வாயிலாக கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சமீபமானீர்கள். எப்படி சமீபமானோம்? விளக்கத்தை கீழே 14வது வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில், எப்படி சமீபமானோம்? எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. இருதரம் யாரு? உடன்படிக்கை உட்பட்டவர்கள், உடன்படிக்கை சேராதவர்கள், தேவனுடைய ஜனம் என்னப்பட்டவர்கள், தேவனை சாராதவர்கள். இவர்கள் என்னுடைய ஜனம், இவர்கள் சட்டம் இருக்கிறது, இவர்கள் புறஜாதியார்கள், இவர்கள் எதுவுமே இல்லை, இவர்கள் காணியாட்சிக்கு புறமா இருந்தார்கள். 12வது வசனம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு உடன்படாதவர்கள் அப்படின்னு அங்க பிரிவினை இருந்து கொண்டிருந்தது. இந்த பிரிவினை மாற்றி எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. எதை சமாதானம் செய்தார்? இந்த பிரிவினைகளை என்ன செய்தார்? சமாதானம் செய்திருக்கிறார். அப்ப 2 பேர் சமாதானம் எப்படி பண்ண முடியும்? 2 பேருக்குமே இருக்கிற பிரச்சனைய முடித்தாதானே அந்த சமாதானம் ஏற்படும். அப்ப அவங்க பாக்குறாங்க, நாங்கள் தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிறார்கள், நம்ம பார்க்கிறார்கள் நீங்கள் புறஜாதிகள் என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். அதை இந்த 2 பேரையுமே ஒன்று சேர்க்க வேண்டுமே, இந்த 2 பேருக்குமே சமாதானத்தை உண்டு பண்ணுமே. அப்ப இஸ்ரவேலரை கூப்பிட்டு நீ அவனுடைய சகோதரனாக இருக்கிறாய், புறஜாதியாரை புறஜாதியை கூப்பிட்டு நீ இஸ்ரவேலுடைய சகோதரனாக இருக்கிறாயே, மாம்சத்தின்படி அல்ல, மாம்சத்தின்படி அல்ல, வாக்கு தத்தம்படி அழைக்கப்பட்டவர்களாக, அழைப்பின் வாயிலாக, கிறிஸ்துடைய ரத்தத்தின் வாயிலாக சமீபமாக இவர் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே ஒருவருக்கொருவர் சகோதரராக இருக்கிறார்கள். இனி இஸ்ரவேலன் என்று இல்லை, இனி அடிமை என்று இல்லை, இனி ஸ்லாகிரன் என்று இல்லை, இனி கிரேக்கன் என்று இல்லை, இனி யூதன் என்று இல்லை, இனி புறஜாதியர் என்று இல்லை, இனி எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளே சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். இந்த சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் உண்டாக்கி இருக்கிறது. ஆகவே அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, தேவன் அற்றவர்கள் இவர்கள் இல்லை என்று சொல்லுகிறதன அந்த நடுச்சுவர் இருந்து கொண்டிருந்தது. நியாயப்பிரமாண சட்டம் நான் தேவனுடைய கையினாலே பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்களே, எப்படி நடுமையாக நின்று கொண்டிருந்ததான அந்த நடுச்சுவரை அவர் அகற்றி சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து மறுபடியும் கொண்டு வந்து எடுத்துறாங்க. எங்களுக்கு நியாயப்பிரமாண சட்டத்தை மோசையின் மூலமாக நாங்கள் தேவனுக்கு பெற்றுக்கொண்டோமே, உங்களுக்கு என்ன இருக்கிறது? எங்களுக்கு நியாயப்பிரமாண சட்டம் இருக்கிறது என்று மேன்மையாக பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்களே இஸ்ரவேலர்கள், யூதர்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து சமாதானத்தை எப்படி உண்டு பண்றார் என்றால் அவருடைய மரணத்தினாலே, மாம்சத்தினாலே, ரத்தத்தினாலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். ஆகவே அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து அவர் என்ன செய்திருக்கிறார்? இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டிப்பு, மறுபடியும் ஒரு பிறப்பு, மறுபடியும் ஒரு சிருஷ்டிப்பு அங்கு உண்டாக்குகிறார். மாம்சத்தின்படி வந்ததுனாலதானே நீ இவனை புறஜாதியா பிரிக்கிற, மாம்சத்தின்படி வந்ததுனாலதானே நீ இஸ்ரவேலனாக எண்ணிக்கொண்டிருக்கிற, மாம்சத்தின்படி வந்ததுனாலே நீ யூதன் என்று எண்ணிக்கொள்ளுகிற, மாம்சத்தின்படி வந்ததுனாலதானே நியாயமான சட்டம் என கொடுக்கப்படுது என்று சொல்லுகிற. இவங்க எல்லாவற்றையும் மாற்றி கிறிஸ்துவின் வாயிலாக
ஞானஸ்தானத்தின் மூலமாக மறுபடியும் ஒரு பிறப்பை கொடுத்து ஒரு சிருஷ்டிப்பை அங்க தேவன் ஏற்படுத்துகிறார். ஆகவே அங்க என்ன சொல்லுகிறார்? இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்ப யாரா மாறிட்டாங்க? எல்லாரும் மனுஷன். எப்படி ஒரு ஆதாம் உலகத்துல பிறக்கும் பொழுது ஒரு மனுஷனாக எந்த பாவம் இல்லாம தேவன் சிருஷ்டித்தாரோ, அது போல பிரிவினைவாதமே இல்லாமல் யூதன் கிரேக்கன் என்கிறதான வித்தியாசம் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனிதனை அவன் தரித்துக் கொண்டிருக்கிறதுனாலே எல்லாமே சமமா மாறிடுறாங்க. அங்க வித்தியாசம் இல்லை, அங்க பிரிவினை இல்லை என்பதுதான் இங்க சொல்லுகிறது. புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, இப்படி அவர் சமாதானத்தை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். சமாதானம் பண்ணி அவரை சிலுவையினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாரு? தேவனுக்குள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். மேல 12வது வசனம் சொல்லுது, உலகத்திலே தேவன் அற்றவர்களாக இருந்தீர்கள். ஆனால் எங்கே வந்து சொல்லுது 14வது வசனம், ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எனக்கு அருமையானவர்களே, சுவிசேஷத்துடைய மேன்மை இதுதான். இயேசு கிறிஸ்து மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுடைய மகிமை இதுதான். இந்த மகிமையும் இந்த மேன்மையும் தான் ஒரு மனிதனை பிரிவினை இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ளும் பொழுது அவரை சகோதரனாக சகோதரியாக பாவித்து, அவர்கள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று சொல்லி அந்த இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, இனி நான் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறதான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்காமல், நீ இஸ்ரவேலன், நீ யூதன், நியாயமான சட்டம், நான் எபிரேயர் பிறந்த எபிரேயன், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இப்படிதான் நீ சொல்லாத. இனி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லாமே யாரா இருக்கிறார்கள்? சரி சமானமாக இருக்கிறாள் என்கிறதான ஒரு சமாதானத்துடைய சுவிசேஷத்தை அன்றைய இயேசு கிறிஸ்துவின் மரணம் இன்றைக்கு நமக்கு உண்டாக்கி இருக்கிற என்கிற பெரிய ஒரு ரகசியத்தை தான் அப்போஸ்தலன் பவுல் இங்க வந்து சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே எபேசியர் 2வது அதிகாரம் 11ல இருந்து நம்ம வாசித்த இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்மை தேவனுக்குள்ளாக என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். 17வது வசனம் வாசிங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கு, ஏற்கனவே வாசல 12ல தூரமாயிருந்தீர்கள், எப்ப சொல்றாரு? தூரமாயிருந்த உங்களுக்கு, சமீபமாயிருந்த அவர்களுக்கு சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். தூரமாயிருந்த உங்களுக்கு, அவங்க இருந்தாங்க சமீபமா இருந்தாங்க. அங்க தூரமா இருந்தவங்களையும் சமீபமா இருந்தவங்களையும் ரெண்டு பேருமே ஒண்ணு ஆக்கிட்டார். ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷம், ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷம் எவ்வளவு அழகாக கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஒப்புரவாக்குதல் என்பது சேர்த்து வைக்குதல். அப்ப நம்ம சேர்த்து வைத்திருக்கிறார். தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். சொல்றாரு, அந்தபடியே நாம் இரு திறத்தாரையும் வாசிச்சீங்கல்ல, 11வது வசனத்தை வாசிக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்கன்னா அந்த பிரிவினையை மறுபடியும் அப்போஸ்தலன் கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறாரு. இருதரத்தாரையும் என்று மறுபடியும் சொல்லுகிற வேத வசனத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். காரணம், இந்த பிரிவினைவாதம் அங்கே இருந்து கொண்டதுனாலே புறஜாதிகள் சாதாரணமானவர்கள் இல்ல. இனி அந்த மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களும் உங்களை போல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு பெரிய ஒரு மேன்மையை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வாயிலாக புறஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்துடைய பகுதியை தான் அப்போஸ்தலன் பவுல் இந்த 2வது அதிகாரத்துல பேசுகிறார். ஆகவே அந்தபடியே நாம் இருதரத்தாரும் இனி ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இது தேவனுடைய மரணத்தின் வாயிலாக நடந்திருக்கிறது. நாம் செய்த நன்மையினாலே அல்ல, நம்முடைய படிப்பு, நம்முடைய கல்வி, நாம் பிறந்த நம்முடைய பிறப்பு, இதனால தேவன் நமக்கு கொடுக்கல. தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே இவ்வளவு மகா பெரிய மேன்மையான ஒரு சுவிசேஷத்தின் வாயிலாக ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் அற்றவர்களாக இருந்தும்
காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தும், தேவனை சாராதவர்களாக இருந்தும், தூரமாக இருந்தும் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி நம்மை சமீபமாக அழைத்து இனி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே ஆவியினால புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இனி யாருக்கும் வித்தியாசம் இல்லை. இனி இந்த உலகத்துல எல்லா மனிதரும் கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரும் சகோதராயும் சகோதரிகளாம் இருக்கிறோம் என்கிறதான மேன்மையான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு வாரமும் இந்த பந்தியில கையிடும் பொழுது ஒரு புதிதாக ஒரு புதிய மனிதனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்னா நான் எப்பேற்பட்டவனாக இருந்தேன் இந்த உலகத்துல, நான் இதுக்கு பாத்திரவானா அப்படின்னு எண்ணி பார்த்தா நான் பாத்திரவான் அல்லவே. நான் தேவனை சாராதவனாக இருந்தனே, நான் அக்கிரமத்தினால மரித்தவனாக இருந்தனே, ஆனால் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. இருதரத்தையும் தன் மாம்சத்தினாலே ஒன்றாக்கி இருக்கிறாரே, சிலுவையை பகையினாலே வென்றி இருக்கிறாரே. இதெல்லாம் எதனாலே நடந்தது என்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வாயிலாக தான். அந்த சிலுவை மரத்திலே அந்த சரீரம் தொங்கினதே, எனக்காக கிழிக்கப்பட்டது, எனக்காக அடிக்கப்பட்டது, எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த சிந்தின ரத்தத்தின் வாயில தான் நான் பரிசுத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேனே என்கிற இந்த உன்னதமான இந்த சிந்தனையோடு இந்த நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு வாக்குறுவதாலும் இந்த பந்தியிலே நாம் கையிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பார்வைக்கு எவர்கள் கோதுமை அப்பமும் திராட்சரசமா இருந்தாலும் கூட நம்முடைய சிந்தனையை நாம் ஒருமுகப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒருவதாம் மலையிலே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று கருமையானவர்களே. அங்க வாரினாலே அடிப்பித்து அந்த சரீரத்திலிருந்து சொட்ட சொட்ட சிந்தினதான அந்த ரத்தத்தை நீங்கள் சற்று எண்ணி பாருங்கள். அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இன்றைக்கு பாவ மன்னிப்பு நாம் பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. இவ்வளோ பெரியதான மேன்மையை அன்றாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வாயிலாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மேன்மையை நம்முடைய வாழ்நாள் இந்த பூமியில் இருக்கு மட்டும் எந்த சூழ்நிலையிலும் சபைக்குரியவர்களை தவற விடாதபடிக்கு எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு ஒவ்வொரு வாரத்தின் முன்னால் தோறும் பயத்தோடும் பக்தியோடும் சபைக்குடி வரும் முழுவதுமான ஒரு ஆராதனை பங்கு கொள்வோம். இயேசு கிறிஸ்து மரணத்தை நம் நினைவுகொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுதி நின்று இங்க வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்திற்காகவும் இந்த ராட்சசத்துக்காக ஜெபித்து நாம் பந்தியில கையிட